நம்ம ஊர் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுங்க. இருள் சூழ்ந்தாச்சு ஃபுல்லாக. எல்லோரும் தூங்க போகிற டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒரு சில பேருக்கு பெட் டைம், தூங்க போகிற நேரம் ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு இதுதான் மீ டைமாகவே இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸ் ஒய்ஃப்க்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க இப்போ தான் செட்டில் ஆகி தனக்குரிய நேரத்தை இப்போ தான் ஒரு வேளை கிடைக்கிற நேரமாக கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இன்றைய தினம் நல்லபடியாக முடியுது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஒரு கண்ணு மூடி இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். மனுஷங்களுக்கே சின்ன சின்ன விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்கிறோம் இல்லையா? வெளியே உலகத்தில் வெளியே போயிட்டு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பத்திரமா வந்திருக்கோம். ஃபேமிலியோட, ஒய்ஃபோட, ஹஸ்பண்டோட, குழந்தைங்களோட நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு சான்ஸ், நல்ல சான்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு லைஃப்பில் ஒரு நாள். அதுக்காக கடவுளுக்கு நிஜமாகவே நம்ம நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் விருப்பப்பட்டது நடக்காமல் போயிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நினச்சதை விட இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கலாம். நம்ம டிசர்வ் பண்ணுறதுக்கு மேலே இன்னும் கிடச்சிருந்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு இன்றைக்கி நன்றி சொல்லலாம். முக்கியமாக நடந்த விஷயத்தை விட இன்றைக்கி நடக்காத விஷயத்துக்கு உங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஏன்னா ஒருவேளை அது நமக்கு தீமையாக முடிகிற விஷயமா இருக்கலாம் இல்லையா? அப்போது கடவுள் நமக்கு அதை நம்மக்கிட்டேருந்து எடுத்து போட்டுட்டார். நம்மக்கிட்ட அது வரக்கூடாதுன்னு. அதனால் ஐயோ நான் இதை நினச்சேன், இது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு அழறதை விட்டுட்டு இன்றைக்கி அது நடக்கலை, அது கடவுள் சித்தம், கடவுளே அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஹாப்பியாக படுக்க போகலாம். ஒருவேளை இன்றைக்கி ஏதாவது பாரங்கள் உங்களுடைய மனசில் இன்னும் அதிகமாக வந்திருக்கலாம். தட்ஸ் ஓகே. பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கிவ் ஆல் யுவர் பர்டன்ஸ் டு காட். அவர் கையில் கொடுத்துட்டு நிம்மதியாக பெட்டில் படுத்து நல்லபடியாக தூங்குங்க. நாளைக்கு காலையில் புதிய நாளை நம்ம பார்க்கறதுக்கு கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். ஓகே நண்பர்களே, enjoy your night. Have a very good sleep. Wishing you a peaceful sleep. Bye bye.